வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் 2024ல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து 10 தோல்விகளை கொடுத்து மோசமான ரெக்கார்டா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். லாஸ்டா நடந்த எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடின எல்எஸ்ஜி 214 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஆனா அடுத்து விளையாடின மும்பை இந்தியன்ஸ் வெறும் 196 ரன்ஸ் மட்டுமே அடிச்சு அந்த மேட்சையும் வந்து தோத்தனால நடந்துட்டு இருக்க ஐபிஎல் 2024ல வந்து பாத்தீங்கன்னா விளையாடின 14 மேட்சஸ்ல 10 மேட்சஸை வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட தோல்வி நம்மளோட இந்தியன் T20 வேர்ல்ட் கப்பையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் சைனா தான் வந்து பாக்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடுத்த மாசம் ஜூன் மாசம் வந்து வேர்ல்ட் கப் விளையாட இருக்கக்கூடிய இந்தியன் டீம்ல வந்து 4 பிளேயர்ஸ் வந்து மும்பை இந்தியன் டீம்ல இருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டன், ஹார்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டன், சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 4 பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்லயும் இருக்காங்க. என்னதான் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி பும்ராவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட்கள் எடுத்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா இவங்களோட ஃபார்ம் நினைச்சாதான் எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு. முன்னாள் பிளேயர் வீரேந்திர சேவாக் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து விலக்கிடுங்க, இவங்க இதுலயே வின் பண்ணலாம் அப்படின்னா வேர்ல்ட் கப் எப்படி வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியன் டீம் கப் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் மட்டும்தான் இந்தியன் டீம்ல இருக்காங்களா, மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இந்தியன் டீம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க், ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கக்கூடிய T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல வந்து நம்ம இந்தியன் டீம் வின் பண்ண போகுதா இல்லையா, ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா அவங்க வந்து பேக் டு ஃபார்ம் வர போறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து கப் அடிக்குமா அடிக்காதா இந்த இந்தியன் டீமை வச்சு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம இந்த நோட் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.